இன்றைக்கி வந்து முருங்கை பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். 2 முட்டை, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம முருங்கைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைப்பூ பொரியலுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா வதங்கிடும். ஸோ தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் இப்போ வந்து முட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலரிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.